ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாய. என்னடா இன்னைக்கு தேவமகள் என் விகாஷினி சேனல்ல பாத்தீங்கன்னா அம்மன் அலங்காரத்துல வீடியோ கொடுத்துட்டு இருக்க நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, விரைவில் அடுத்த அம்மன் அலங்காரம் வரப்போகுது. அதுக்குண்டான தயாரிப்பு தான் இது. சரி, இதுல நம்ம ஒரு வீடியோ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிதான் நான் பேசி கொண்டிருக்கிறேன். உங்க கூட இந்த வீடியோக்குள்ள நானுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்த வரக்கூடிய அம்மன் அலங்காரம் என்னுடைய 24வது அம்மன் அலங்காரம் வந்து அடுத்த என்னுடைய 24வது அம்மன் அலங்காரம் எந்த ஊர்ல எந்த எல்லையில அம்பாள் முடிவு பண்ணுவாங்கன்னு சொல்லி காத்திருந்து பாருங்கள். உங்களுக்காக நானும் காத்திருக்கிறேன். அம்மா எந்த ஊர்ல என்னை கூட்டிக் கொண்டு போறாங்கன்னு. ஒருவேளை இது உண்மையாவே இந்த அலங்காரம் உண்மையாலுமே அம்பாள் அலங்காரமா இருந்தால், அம்பாளை இறங்கி வந்தா, அம்மா நம்ம கிட்ட பேசினா என்ன சொல்லுவா? அம்பாள் நம்ம கிட்ட பிரியமா சொன்னா, மக்களே இந்த உலகத்துல நீதி தர்மத்தை கடைபிடிங்கள், எல்லாருக்கும் உண்மையா இருங்க, தெய்வத்தை உண்மையா நேசிங்க, தெய்வத்தை உண்மையா நம்புங்க. அதுதானே முதல். அதுக்கும் மேலாக மாதா பிதா குரு தெய்வம் தானே சொல்றாங்க. நம்ம இந்த உலகத்துக்கே முதல் கடவுள் விநாயக பெருமானா இருந்தாலும் வீட்டுக்கு முதல் கடவுள் யார்? அம்மையப்பன் தானே. தினந்தோறும் எந்திரிச்சு தாய் தந்தை வழங்கினவர். இந்த உலகத்துல நான் முன்னுக்கு வரலன்னு சொல்ல முடியாதுங்க. தாய் தந்தை தானே முதல் கடவுள். அவங்கள மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. மாதா பிதா குரு தெய்வம் உங்களை தவிர யார் இல்லைங்களா? அவங்கள மனதார பிரார்த்தனை பண்ணுங்க. அதுக்கும் மேலாக இந்த உலகத்தையே படிச்சவர் அம்மையப்பன் அர்த்தநாரீஸ்வரர். அவங்களுக்கு வேண்டிய மரியாதையை கொடுங்க. இந்த உலகத்தை நேசிங்க, இயற்கையை நேசிங்க, இந்த பிரபஞ்சத்தை நேசிங்க, தெய்வத்தை உண்மையா நேசிங்க, தர்மத்தை கடைப்பிடிங்க. தர்மம் ஒன்றே உங்களை காக்கும். இந்த உலகத்துல வேற எதுவும் கிடையாது. நீங்க எத்தனை நாள் வாழ்ந்தாலும் எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் இந்த உலகத்துல ஒரு நாள் 20 அடி சேருவீங்க. எதுவுமே நீங்க கொண்டு வர போறது கிடையாது எம்கிட்ட, இல்லைங்களா? எவ்வளவுதான் மாண்டு வாழ்ந்தாலும் என்னதான் சம்பாதிச்சாலும் கோடி கோடியா லட்ச லட்சமா கோடி கோடியா மில்லியன் கணக்கில் நீங்க சம்பாதிச்சாலும் ஒரு நாள் நீங்க எல்லாமே விட்டுட்டு தான் வருவீங்க எங்க கிட்ட. ஆனா என்ன கொண்டு வருவீங்க? வரும்போது 2 விஷயத்த நீங்க கொண்டு வரீங்க. ஒண்ணு புண்ணிய மூட்டை, 2வது பாவ மூட்டை, இல்லைங்களா? புண்ணிய மூட்டை, பிறகு பாவ மூட்டை. இந்த 2 நீங்க சுமந்து கொண்டு வரீங்க கடைசி காலத்துல. அதுதானே நீங்க இந்த உலகத்துல நீங்க சம்பாதிக்கிறது இந்த பூலோகத்துல. அப்ப நீங்க 4 பேருக்கு புண்ணியம் பண்ண வேண்டாமா? புண்ணியத்தை மட்டுமே சேர்க்குங்கள். தர்மம் பண்ணுங்க. அதில் முதல் புண்ணியம் என்பது எப்படி? தர்மத்தை கடைப்பிடிங்க, தர்மம் பண்ணுங்க. தர்மத்துல பலவிதம். படிக்காத ஏழை குழந்தைகளுக்கு ஃபீஸ் கட்டாம இருப்பாங்க, அவங்களுக்கு காசு கொடுங்க. ஏதாவது தர்மம் பண்ணுங்க. வீட்டுல சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ஒரு சாப்பாட்டுக்கும் கஷ்டப்படுவாங்க, ஒரு துணி சாப்பாட்டுக்கு. அப்படியேப்பட்டவங்களை பார்த்து தர்மம் பண்ணுங்க. ரோட்டோரமா எத்தனோ பேர் அன்னமே இல்லாம கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அவங்க மட்டுமா? நாய் பூனை ஆடு மாடுன்னு சொல்லி சில பேர் பாத்தீங்கன்னா வீட்டு வாசல்ல இந்த வாயில்லா ஜீவனுக்கு தண்ணி கூட வைக்க மாட்டேங்கிறாங்க. தான் மட்டும் வாழ்னா போதுமா? அந்த வாயில்லா ஜீவனெல்லாம் எப்படி போய் சாப்பாடு சாப்பிடும், எப்படி தண்ணி குடிக்கும்? உங்களுக்கு எல்லாம் 6 அறிவு. ஆனா அந்த நாய் பூனை மாடு ஆடுக்கெல்லாம் 5 அறிவு. அதெல்லாம் சாப்பாட்டுக்கு தண்ணி குடிக்க எங்க போவோம்? உங்க வீட்டு வாசல் கிட்ட கொஞ்சம் தண்ணி வைங்க. தர்மம் தர்மம் இல்லையா இதெல்லாம்? ரோட்டோரமா எத்தனோ பேர் பட்டறி சாவுவாங்க. ஆனா வீட்டுல இவ்வளவு சாப்பாடு கொண்டு போய் கொட்டுவீங்க. இதெல்லாம் பண்ணலாமா? தர்மத்தை கடைப்பிடிங்க. தர்மம் ஒன்றே உங்களை காக்கும், எதுவும் கிடையாது. சரிங்களா? இப்படியெல்லாம் நீங்க தர்மம் பண்ணக்கூடிய ஒரு மூட்டை தான் புண்ணிய மூட்டை. பிறருக்கு நல்லது மட்டுமே நினைங்க. யாரை பார்த்து போராமைப்பட வேண்டாம். தப்பு. உங்களுக்கு உண்டானது, உங்களுக்கு வர வேண்டிய தெய்வம் கொடுக்க வேண்டிய அற்புதமான விஷயங்கள் உங்களை நிச்சயமா சேரும். மற்றவங்களை பார்த்து போராமப்பட வேண்டாம். மீண்டும் சொல்றேன், மற்றவங்களை பார்த்து போராமப்படுறீங்களோ அப்போ உங்களுக்கு வர வேண்டிய நல்ல விஷயம் உங்களுக்கு சேராது. மற்றவங்க நல்லா இருக்காங்களா, அவங்க வாழ்த்துங்க. இன்னும் நீ நல்லா இருமா, நீ நல்லா இருக்கீங்கன்னா அது தர்மம் பண்ண சொல்லி வாழ்த்துங்க. அந்த வாழ்த்தோண்டே உங்களை வாழ வைக்கும், வேற எதுவும் கிடையாது. இந்த உலகத்துல தர்மத்தை கடைப்பிடிங்க. பெற்ற தாய் தந்தைய பத்திரமா பார்த்துக்கோங்க. ஏன்னா அவங்க உங்களை சின்ன பிறக்கும்போது எப்படி எல்லாம் பார்த்துருப்பாங்க, அதே மாதிரி தானே நீங்களும் அவங்களை பார்த்துக்கணும் இல்லையா? வயசான காலத்துல சாப்பாடு கொடுக்க வேண்டாமா? அவங்கள நீங்க துன்பப்படுத்தலாமா? தப்பு இல்லையா? நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அது அவங்களுக்கு கொடுங்க. புண்ணியத்தை சம்பாதிங்க, இல்லைங்களா? பெண் குழந்தைகளை மதிங்க. ஆண் குழந்தைகளுக்கு நல்ல புத்தி சொல்லி கொடுங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு வாழ்றதுக்கு. நல்லதை மட்டுமே கடைப்பிடிங்க, தர்மத்தை கடைப்பிடிங்க. தர்மம் ஒன்றே உங்களை காக்கும், எதுவும் கிடையாது. கோயில் கோபுரத்துக்கு போயிட்டு வாங்க, ஆன்மீக பயணத்தை கடைப்பிடிங்க.
வருஷத்துக்கு ஒரு முறை ஆன்மீக பயணம் போயிட்டு வாங்க. பாருங்க பகவான் எந்தெந்த அவதாரத்துல எந்தெந்த திக்குல இருக்காங்கன்னு போய் பாருங்க. பகவான் பாருங்க எத்தனை அவதாரம், எத்தனை அலங்காரங்கள் இல்லையா? அதெல்லாம் ஒரு ஆன்மீக பயணமா பார்க்கறதுக்காகத்தானே நம்ம இந்த பூலோகத்துக்கு நாம் வந்திருக்கோம். அதை நாம் கடைபிடிக்க வேண்டாமா? கண்டிப்பா ஆன்மீக பயணமா ஊரா உங்களால எப்ப முடியுமோ வருஷத்துக்கு ஒரு முறை இல்ல 2 வருஷத்துக்கு ஒரு முறை குடும்பத்துடன் ஆன்மீக பயணம் போயிட்டு வாங்க. அந்த பிரசாதம் கொண்டு எல்லாருக்கும் கொடுங்க. அங்க போய் கூட நீங்க 4 பேருக்கு தர்மம் பண்ணலாமே இல்லைங்களா? எல்லாம் ஒரு புண்ணிய மூட்டையா சம்பாரிச்சு எங்க கிட்ட சேருங்க. ஓடுறீங்க ஓடிக்கொண்டே இருக்கிறீங்க. லட்சம் கோடிகளை சம்பாரிச்சு என்ன பண்றீங்க? எல்லாமே விட்டுட்டு ஒரு நாள் எங்க கிட்ட மட்டும்தான் நீங்க வரப்போறீங்க. இதுதான் உண்மை, இதுதான் காலச்சக்கரம், இதுதான் நீதி தர்மமாகும் இல்லையா? புண்ணிய மூட்டை மட்டும் சம்பாதிங்க. அது மட்டுமே எங்ககிட்ட கொண்டுட்டு வாங்க. இப்படிதான் அம்மாள் உண்மையாலுமே இறங்கி நம்ம கிட்ட பேசுவோம். இப்படிதான் பேசுவாங்க இல்லைங்களா மக்களே? நமச்சிவாய. சரி, நான் உண்மையாலுமே விரதம் இருந்து அம்மன் அலங்காரம் பண்ணும்போது அந்த அலங்காரத்திலே அம்மாள் வந்துருவாங்க. அந்த அலங்கார அறையில நான் உட்கார்ந்து அந்த அம்பாளுக்கு ஆடை, இந்த மூக்குத்தி, கிரீட்டம் எல்லாம் சூடும் போதே கிட்டத்தட்ட அம்பாள் இறங்கிடுவாங்க. சலங்கை கட்டும் போது இறங்குவாங்க பாருங்க. பிறகு இந்த எலுமிச்சப்பழை மாலை போடுவாங்க. பத்திரமும் அம்பாள் அந்த ஆக்ரோஷமான அந்த பேச்சு மாட்டம் எல்லாமே வேறையா இருக்கு இல்லைங்களா? உண்மையாலுமே தத்ரூபமா அம்பாள் எப்படியெல்லாம் பேசுவாங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். பொருள் மாட்டியும் நான் அம்பாளை விட்டு வீதி உலா போகும்போது நான் என் தாயை இந்த மாணவ பெருவில அம்மனை கூட்டி கொண்டு போயிட்டு இருக்கேன். அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஒரு கோவில்ல அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி அம்பாள் எந்திரிச்சு வந்தா எப்படி இருக்கும்? எந்திரிச்சு அப்படி நடந்து போனா வீதியில எப்படி இருக்கும்? கண்குள்ளா காட்சியா இருக்கும். அந்த வேலைத்தான் இந்த புள்ள நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த வேலைத்தான் அம்பாள் எனக்கு கொடுத்துருக்க. பாருங்க அம்பாள், நான் என்ன பாக்கியம் செஞ்சேனா இந்த மாணவ பெருவில என் தாய் எனக்கு இந்த வேலை கொடுத்துருக்கா. நான் ரொம்ப பாக்கியசாலியா நான் நினைப்பேன். கொடிய சம்பாரிச்சு என்னங்க பண்ண போறேன்? எனக்கு தேவைக்கு என்ன? நான் வீடு பார்த்துக்கு எவ்வளவு வேணும்? அது பகவான் நிச்சயமா எனக்கு என் வேலைக்கு நிச்சயமா கொடுப்பாங்க. அந்த நம்பிக்கையுடன் நான் இந்த வேலையை என் அம்மாக்காக நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன். என் அம்மா எப்ப அர்த்தநாரீஸ்வரர் அல்லவா, என் உயிர் அல்லவா, என் உயிரே என் தாய் தந்தை தானே. என் அர்த்தநாரீஸ்வரன் வெற்றியல் முருகர் எனக்கு சாமியாவர். அம்மையே தாய் தந்தையாரையே போற்றி போட்டு அழகான நேரத்தில் இந்த வீடுக்குள்ள கூட நானும் விஷயத்தை பேசுறதுக்கு நான் பாக்கியசாலி. இதை நீங்க கேட்கறதுக்கும் பாக்கியசாலி. நமச்சிவாய வாழ்க்கை அதன் தாழ்வாழ்க்கை இப்பொழுது என்னென்று நீங்காதான் தாழ்வாழ்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதுவரை தெய்வமகள் NP Cast யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பண்ணிக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச சில பல ஆன்மீக விஷயங்கள் உங்க கூட நானும் பகிர்ந்துக்கிறேன். பிறகு அடுத்த எந்த ஊர்ல அம்மனை அலங்காரம் பண்ண போறனோ, எந்த ஊர்ல அம்மன் அழைப்பு கொடுக்குறாங்களோ அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா உங்களை சேரும். பிறகு சரி, உங்க ஊருக்கும் இந்த அம்மன் அலங்காரம் வரணுமா? கீழே ஒரு நம்பர் தரேன், அதுக்கு கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. நிச்சயமா உங்க ஊருக்கும் அம்மன் அலங்காரத்துல தெய்வங்கள் NP Cast வருவாங்க. அது மட்டுமா ஆன்மீக சொற்பொழிவா இருந்தாலும் கூப்பிடுங்க, பஜனையா இருந்தாலும் கூப்பிடுங்க. கண்டிப்பா அன்புடன் இந்த மகள், இந்த அன்பான தெய்வ மகள் உங்க ஊருக்கும் வருவேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. சாமியே வெற்றியல் முருகரே போற்றி. நன்றி.